பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. தாயே, தீவிர தேசியவாதிகளான வ.உ.சி., சிவா இவர்களை போன்றோருடனும் புரட்சியாளரான நீலகண்ட பிரம்மச்சாரி போன்றவர்களுடனும் நெருங்கிய தொடர்பில் இருந்த சுப்பிரமணிய பாரதியார் எத்தகைய கருத்தோட்டத்தில் இணைந்திருந்தார்? மகனே சிவா, என் மைந்தன் பாரதி எனக்காக அவன் வாழ்வையே தியாகம் செய்திருக்கிறான். அவன் தேசிய எண்ணத்தை வெளிப்படுத்திய புரட்சிக்கவி. அவனுக்குள் ஆனந்தமும் இருந்தது, ஆவேசமும் இருந்தது. அவன் தனக்கென தர்ம நெறியை வகுத்துச் செயல்பட்டவன். தன் மனத்தில் எது தர்மம் என தெரிந்ததோ அதை தயங்காமல் வெளிப்படுத்தினான். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், கேள் மகனே. திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் விடுமுறை நேரத்தில் தனது மனைவியுடன் கொடைக்கானலுக்கு உல்லாச பயணம் மேற்கொண்டான். அந்த நேரத்தில் வீர இளைஞன் வாஞ்சிநாதன் ஆஷை சுட்டுக் கொன்றான். இதன் பிறகு இந்த சம்பவத்தை குறித்து கருத்து பதிவு செய்தான் பாரதி. அவன் தன் தர்மத்தின் வழி சிந்தனையை எப்படி வெளிப்படுத்தினான் தெரியுமா? வ.உ. சிதம்பரம் பிள்ளையை சிறையில் தள்ளி செக்கிழுக்க வைத்து அடித்து துன்புறுத்தி அவன் உடலை நார் நாராய் கிடித்து சுதேசி கப்பல் கம்பெனியை நசுக்கி ஒன்றுமில்லாத வறியவனாக அவனை சிறையில் இருந்து வெளியில் தள்ள காரணமாக இருந்த ஒரு கொடூரனை திருநெல்வேலி ஜில்லாவில் பொதுமக்களை தாங்க ஒண்ணா கொடுமைக்கு ஆளாக்கிய அதிகார வெறி பிடித்த ஒரு ஆங்கிலேயனை, இந்தியர்களெனும் கருப்பு தோல்காரர்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அதிகார மமதையில் திளைத்த ஓர் அதிகாரியை சுட்டுக் கொன்று பழி தீர்த்த வாஞ்சியின் செயலை விமர்சித்து எழுதினான் பாரதி. அதுவும் எப்படி? இந்து தர்ம சாஸ்திரங்களை படித்து அறிந்து அதன்படி ஒழுகும் ஒரு சனாதன தர்ம வாலிபன் ஆஷை சுட தேர்ந்தெடுத்த நேரம் தவறு என்றான். இரு பட்சிகள் சுகித்திருக்கும் போது அவற்றை கொன்றதால் ஏற்பட்ட பாவத்தை கழுவ ராமாயணத்தை எழுதினான் ஒரு வேடன் வால்மீகி. நம் தர்மசாஸ்திரத்தின்படி பட்சிகளும் விலங்குகளும் தனியே தங்கள் இணைகளுடன் சுகித்திருக்கும் காலத்தில் அவற்றை பிரித்து விடக்கூடாது, அது மகாபாவம் என்று நம்புகிறோம். ஆஷ் தன் இளம் மனைவியுடன் கொடைக்கானலுக்கு மகிழ்ச்சியாக விடுமுறையை கழிக்கச் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில், அதுவும் தன் மனைவியுடன் அவன் இருக்கும் நேரத்தில், தர்மசாஸ்திரம் அறிந்த வைதீக இளைஞன் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்க கூடாது என்று எழுதினான் பாரதி. அவன் வாஞ்சியின் நோக்கத்தை விமர்சிக்கவில்லை, ஆனால் செயல்பாட்டினை, கால நேரத்தை விமர்சித்தான். இதுதான் பாரதி கடைப்பிடித்த தர்மம். அவனது வாழ்வை புரிந்து கொள்ள இப்படி எத்தனையோ சம்பவங்கள். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தியவன். அதன் மூலம் பாரதீயர்களுக்கு நம்பிக்கை உணர்வை நங்கூரம் போல பாய்ச்சியவன் அவன். திருநெல்வேலி அருகே எட்டயபுரத்தில் பிறந்த கவி பாரதிக்கு மண்வாசத்துடன் மொழியை கையாளும் திறமை மிகுதியாக இருந்தது. அதனால் தான் அங்கே புகழ் பெற்றிருந்த பள்ளு பாடல்களையும் நாட்டுப்புற பாடல்களையும் வெகுஜனங்களுக்கிடையே கொண்டு செல்ல
பாரதி பயன்படுத்தி கொண்டான். அதனால் தான் அவனது சுதந்திர தாகம் மிக்க தேசிய பாடல்கள் சாதாரண மக்களின் உள்ளங்களில் ஊடுருவி மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தின. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அடக்குமுறை பேய் பாரதியையும் பயமுறுத்தி சிறையில் தள்ளத் துடித்த அந்த காலத்தில் அவனது சுதேச கீதங்களை மக்கள் மட்டுமா பாடினார்கள்? அந்த கவிதைகளில் மனம் பறிகொடுத்த நீதிபதிகளும் போலீஸ் உளவாளிகளும் கூட அல்லவா பாடினார்கள்? பாரதியின் பாடலில் மனம் பறிகொடுத்த அரசாங்க நிர்வாக அதிகாரி ஒருவனே பாரதிக்கு ஆங்கிலேயரால் தொல்லை ஏற்படும் என கருதி அவனை புதுச்சேரிக்கு போய்விடுமாறு வற்புறுத்தினானே. அவன் அப்படி எழுச்சிமிகு பாடல்களை மட்டுமா புனைந்தான்? எத்தனை எத்தனை கட்டுரைகளை எழுதி குவித்தான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.